தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோன்னே நம்ம ஆள் ரோட்டுக்கு வந்துட்டான். நாய்களை முற்றில் முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்கணும்னா எலிகள் பெருகும், அப்போ பிளேக் நோய் வரும். அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான், பாதுகாப்பாக இருப்பான், ஆடு மாடு மேய்க்க வருவான், வேட்டைக்கு போவான், எல்லாம் செய்வான். இவனுக்கு தனியாக பிஸ்கட், அந்த உணவு தனி, அவனுக்கு தனி மருத்துவம், அவனுக்கு தனி. அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார். அவர் ஒரு குட்டி, ஒரு நாய்க்குட்டி 25-20 1 லட்சம் வரைக்கும் இருக்குது. நாயை முற்று முழுதாக ஒழிச்சிருதுங்கிறது, ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகளையெல்லாம் கொன்றணுங்கிற முடிவு வரக்கூடாது. குடிசையெல்லாம் வீடுனா குடிசையெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறதுலான்னு வரக்கூடாது. அண்ணன் சொல்கிறது வந்து நம்ம கழுதைன்னா ஒரு இழிபிறப்பு மாதிரி இருக்குது. கழுதையிலே அழிஞ்சிருச்சு, வண்ணத்துப்பூச்சி அழிஞ்சிருச்சு, சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு. நம்ம எந்த அழிவையும் கவலைப்படலை. சக மனித சாவையை சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம். நாய்களை முற்றில் முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்கணும்னா எலிகள் பெருகும், அப்போ பிளேக் நோய் வரும். இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும். அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோடனே நம்ம ஆள் ரோட்டுக்கு வந்துட்டான். அவன் தெருநாயாக ஆகிட்டான். அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி. அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான், பாதுகாப்பாக இருப்பான், ஆடு மாடு மேய்க்க வருவான், வேட்டைக்கு போவான், எல்லாம் செய்வான். இவனுக்கு தனியாக பிஸ்கட், அந்த உணவு தனி, அவனுக்கு தனி மருத்துவம், அவனுக்கு தனி. அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார். அவர் ஒரு குட்டி, ஒரு நாய்க்குட்டி 25-20 1 லட்சம் வரைக்கும் இருக்குது. இது ஒரு பெரிய சந்தை. அதனால் என் நாயை தெருவில் போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அதனால் அது வீட்டு நாயாக அது தெருநாயமாக இருக்குது. இதான் நாய், நம்ம நாய். அது உரிய பராமரிப்பு இல்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு. இங்கே போவோர் வருவர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்காக அது என்ன செய்யுது, அதை சாப்பிட்டு பழகணுன்னு இந்த சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கேயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு, இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு. அதனால் விவசாயிகள் பாதிப்பு. அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும். இந்த அரசு அது பொறுப்பாக எடுத்து அணுகணும். அதுக்காக நாயை முற்று முழுதாக ஒழிச்சிருதுங்கிறது, ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகளையெல்லாம் கொன்றணுங்கிற முடிவு வரக்கூடாது. புரியுதா? குடிசையெல்லாம் வீடுனா குடிசையெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறதுலான்னு வரக்கூடாது. அது ஒரு சரி பண்ணோம் அதை.